வணக்க மக்களே, சற்று முன் வெளியான முக்கியமான அறிவிப்பு. செப்டம்பர் 30ஆம் தேதிக்குள் சில அப்டேட்டுகளை எல்லாம் செய்யாவிட்டால் உங்களுடைய வங்கி கணக்குகள் மூடப்படும். அதன் பிறகு நீங்கள் எந்த ஒரு பண பரிவர்த்தனையையும் அரசின் நலத்திட்ட உதவிகளையும் பெற முடியாது அப்படிங்கிற அதிர்ச்சியான தகவலை மத்திய அரசு வெளியிட்டிருக்காங்க. உங்களுடைய வங்கி கணக்கு அப்டேட் செய்வதற்கு என்னென்ன ஆவணங்கள் தேவைப்படுகிறது மற்றும் இதை பற்றிய கூடுதலான தகவல்கள் எல்லாம் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் நாங்க சொல்லக்கூடிய தகவல்கள் எல்லாம் முழுசா உங்களுக்கு தெரியும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். மக்களே, நம் அனைவருக்குமே வங்கி கணக்கு என்பது மிகவும் முக்கியம். பணத்தை டெபாசிட் செய்வதற்கும் அந்த பணத்தை தேவைப்படும் போது எடுப்பதற்கும் வங்கி கணக்கு உதவியாக இருக்கிறது. வங்கி கணக்கு என்பது பல விஷயங்களுக்கும் தற்பொழுது பயன்பட்டு வருகிறது. சேமிப்பு, முதலீடு போன்றவற்றிற்கு மட்டுமல்லாமல் அரசின் நலத்திட்ட உதவிகளை பெறுவதற்கும் வங்கி கணக்கு மிக மிக அவசியம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட வங்கி கணக்குகளை கூட வச்சிருப்பாங்க. வங்கி கணக்கு வச்சிருக்கிறவங்களுக்கு இந்திய ரிசர்வ் வங்கி விதிமுறைகளையும் சட்டத்திட்டங்களையும் அவ்வப்போது வெளியிட்டு வராங்க. அதை எல்லாவற்றையும் வங்கிகளும் பொதுமக்களும் கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் வங்கி வாடிக்கையாளர்களுக்கும் பல விதிமுறைகளை சொல்லியிருக்காங்க. அவற்றை வங்கி கணக்கு வைத்திருப்பவர்கள் அனைவரும் பின்பற்றுவது மிகவும் முக்கியம். உங்களுடைய வங்கி கணக்கை செயலில் வைத்திருக்க KYC சரிபார்ப்பு செய்ய வேண்டும். மக்களே, இதில் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வங்கி கணக்குகளின் பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண்ணுக்கு KYC சரிபார்ப்பு செய்ய வேண்டும் என்று வங்கிகள் தரப்பிலிருந்து செய்தி அனுப்பப்படுகிறது. அதில் வங்கி கணக்கை புதுப்பிக்கும் செயல்முறையும் சொல்லியிருக்காங்க. இந்த KYC அப்டேட் எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வங்கி கணக்கில் KYC சரிபார்ப்பு செய்வதற்கு உங்களுக்கு அருகில் உள்ள வங்கி கிளைக்கு செல்ல வேண்டும். நீங்கள் கிராமப்புறத்தில் வசிக்கிறீர்கள் என்றால் பஞ்சாயத்து முகாமுக்கு செல்ல வேண்டும். உங்கள் ஆதார் கார்டு, வாக்காளர் அடையாள அட்டை, ஓட்டுநர் உரிமம், பாஸ்போர்ட், 100 நாள் வேலை அட்டை போன்ற ஆவணங்களை உங்களுடன் எடுத்து செல்ல வேண்டும். அந்த விவரங்களில் எந்த மாற்றமும் இல்லை என்றால் சுய அறிவிப்பு போதுமானது. KYC சரிபார்ப்பு பிரச்சாரமானது இந்திய ரிசர்வ் வங்கியால் தொடங்கப்பட்டிருக்கிறது. இந்திய ரிசர்வ் வங்கியின் KYC அப்டேட் பிரச்சாரம் ஜூலை 1ஆம் தேதியன்று தொடங்கியது. இந்த பிரச்சாரமானது செப்டம்பர் 30ஆம் தேதி வரை நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனவே வங்கி கணக்கில் KYC சரிபார்ப்பை முடித்து உங்களுடைய வங்கி கணக்கை செயலில் வைத்திருக்க வேண்டும் அப்படின்னு ரிசர்வ் வங்கி சொல்லியிருக்காங்க. மக்களே, இது தொடர்பாக வேறு ஏதேனும் தகவல் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ரிசர்வ் வங்கியின் அதிகாரப்பூர்வ வலைதளத்தை உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதனால் மக்களே, வங்கி வாடிக்கையாளர்கள் அனைவரும் தங்களுடைய கணக்கு தொடர்பான விதிமுறைகளை கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும். இல்லாவிட்டால் இது போன்ற சிரமங்களை எல்லாம் சந்திக்க நேரிடும். அதே போல் ஒரே ஒரு வங்கி கணக்கு மட்டுமே வைத்திருப்பது நல்லது. சிலர் 2-3 வங்கி கணக்குகளை கூட வச்சிருக்காங்க. அதைவிட அதிக கணக்குகள் வைத்திருப்பவர்களும் உண்டு. இதனால் இழப்புகளே ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வங்கி கணக்குக்கும் குறைந்தபட்ச இருப்பு தொகையை பராமரிக்காமல் இருப்பது போன்ற காரணங்களுக்காக அபராதம் மற்றும் கட்டணங்கள் எல்லாம் விதிக்கப்படலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது போன்ற அரசு அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.